தமிழக கேரள எல்லை குமுளி சோதனை சாவடி அருகே லோடு ஏற்றி சென்ற லாரி மற்றும் ஆம்னி பேருந்து மீது விழுந்த ராட்சத மரத்தால் போக்குவரத்து பாதித்தது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்போம். சிவசபாபதி, தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? அந்த ராட்சத மரம் அதில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த பேருந்து, இதை அப்புறப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? பேருந்தில் பயணிச்சவங்களுடைய நிலை என்ன? தமிழக கேரள எல்லையான குமுளி, இந்த குமுளி தான் பாத்தீங்கன்னா 2 மாநிலத்தையும் பிரிக்கக்கூடிய எல்லையா இருக்கு. அப்படிங்கிறப்போ தமிழக பகுதியிலும் கேரளா பகுதியிலும் தனித்தனியா செக் போஸ்ட் இருக்கு, அங்க சோதனை சாவடிகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தமிழக எல்லை பகுதியில கேரளாவில இருந்து மரம் ஏற்றி கொண்டு வந்த லாரி தமிழக எல்லை பகுதிக்குள்ள நிறுத்திட்டு அவங்களுடைய அந்த சான்றிதழ் எல்லாமே, அதாவது மரம் ஏற்றிட்டு வந்தத அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ராட்சச மரம் லாரி மேல விழுந்துருச்சு. அது மட்டும் இல்லாம லாரிக்கு முன்னாடி இருந்த பேருந்து, அதாவது அரசு பேருந்து, அந்த பேருந்து மேலேயும் விழுந்துச்சு. அந்த பேருந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு சென்னை பெங்களூர் செல்லக்கூடிய பேருந்து, அந்த பேருந்துலயும் ஆட்கள் இல்ல, அந்த பேருந்து மேலேயே விழுந்துருச்சு. அதே மாதிரி பேருந்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கார், அத மேலேயே விழுந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா லாரியில மட்டும் 3 பேர் உள்ள இருந்திருக்காங்க. இதுல 2 பேர் வெளியில வந்துட்டாங்க. அதுல ஒருவர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா மரம் போட்டு அமுக்குறதுனால மரத்தை வெட்டி அவரை வெளியில எடுக்க முடியும் அப்படிங்கிற முயற்சியில இப்ப மரத்தை அகற்றப்பட்டு அவர் வெளியில எடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மரம், அதாவது அந்த பகுதியில எல்லாமே நல்ல மழையும் காற்றும் வீசுவதால் இந்த ராட்சச மரம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பணியில பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறை மற்றும் தமிழக தீயணைப்புத்துறை, தமிழக நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கேரள போலீசார் இந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில ஈடுபட்டிருந்தாங்க. இந்த விபத்தின் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி.